திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். மலையமான் யோசனையுடன் தமது இமைகளின் பிளவின் வழியாக பார்த்திபனை பார்த்தார். நீ வைதும்பர் என்று கூறியவுடன் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. சோழ அரசி கல்யாண தேவியார் தனது வைதும்ப உறவுகளோடு சமரசமாகிவிட்டார். மன்னன் ஸ்ரீகண்டனை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். அந்த சமரசத்திற்கு அடையாளமாக வைதும்ப இளவரசி வினயமாதேவியை ஆதித்த கரிகாலனுக்கு நிச்சயம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். எனவே வைதும்ப மன்னன் ஸ்ரீகண்டன் நமது எதிரிகளின் பக்கத்திலிருந்து நம் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகி உள்ளன. எனவே நீ எழுப்பும் மையங்கள் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் அந்த வந்தியத்தேவனின் மீது ஒரு கண் வைத்திருப்போம். மலையமான் கூற அவரை ஆழமாக பார்த்தான் பார்த்திபன். தனது சொந்த அத்தையான கல்யாணி தேவியருடனா இவ்வளவு ஆண்டுகள் உறவை துண்டித்திருந்தவன் திடீரென்று சமாதானமாகி தனது பெண்ணை ஆதித்த கரிகாலனுக்கு கொடுக்க செய்கிறான் என்றால் இதில் அரசியல் இல்லாமல் இருக்குமா மலைமான் அவர்களே என்றதும் மலைமான் பார்த்திபனை உற்று நோக்கினார். பார்த்திபா, என்னுடைய ஒரே கவலை என்ன தெரியுமா? ஆதித்த கரிகாலன் நீடூழி வாழ்ந்து சோழ அரியணையில் அமர வேண்டும். வைதும்ப மன்னன் ஸ்ரீகண்டன் ஆதித்த கரிகாலனுக்கு தன் மகள் விடயமாதேவியை திருமணம் செய்து கொடுக்க இசைந்துள்ளான் என்றால் ஆதித்த கரிகாலனுக்கு நிலவும் ஆபத்துகளில் ஒன்று குறைந்துவிட்டது என்று பொருள். ஆதித்த கரிகாலன் தன் மருமகனாகிவிட்டால் ஸ்ரீகண்டன் நிச்சயம் அவனை கொல்ல மாட்டான் அல்லவா? மலைமான் கூற அவரை பரிதாபத்துடன் பார்த்தான் பார்த்திபன். விவகாரம் அவ்வளவு சுலபமாக முடிந்துவிடும் என்று தோன்றவில்லை. ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு ஆபத்து நீங்கினால் புதிதாக 4 ஆபத்துகள் தோன்றுகின்றன. இதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஆதித்த கரிகாலன் உறக்கத்தில் நடந்து செல்லாமல் இருந்தால் அவன் தலை அவனது உடலில் இவ்வேளையில் ஒட்டியிராது. நேற்று ஆதித்த கரிகாலனின் தோணி வீட்டில் அவனை கொல்ல சதி நடைபெற்றது. நல்ல வேளையாக அந்த வேளையில் அவன் உறக்கத்தில் நடந்து சென்று விட்டிருந்தான். தோணியை காவல் புரிந்த 2 காவலர்கள் தலை சீவப்பட்டு அவர்களுடைய தலைகள் ஆதித்தனின் மஞ்சத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பார்த்திபேந்திரன் கூறியதும் பதைத்து போய் நந்தவன திண்ணை ஒன்றில் அப்படியே அமர்ந்து விட்டார் மலையமான். வீரட்டாசுவரா, இது என்ன கொடுமை! விதி ஏன் என் பேரனை இப்படி வாட்டி வதைக்கிறது? மலையமான் புலம்பினார். அதோடு நிற்கவில்லை வேந்தே. வேட்டை முடிந்து திருக்கோவலூர் புறப்படுவதற்காக கெடிலத்தை கடந்த பொழுது ஒரு அம்பு ஓடத்தில் பாடிக்கொண்டிருந்தவனின் குரல் விளை வழியே கிழித்து அவனை கொன்றுவிட்டது. அந்த அம்பில் இந்த ஓலை இருந்தது. தன் சட்டையிலிருந்து ஓலையை எடுத்து அவரிடம் நீட்ட மலையமானும் அதை வாங்கி வாசித்தார். வடபுலசேனை மாத்தண்டா, தெற்கில் தலை வாங்கினாய், வடக்கில் யாழினை யாக்கை தம்மை மேய்த்தாய், குடத்தில் நாகத்தை அடைத்தாய், குணத்தில் நீ செய்ய நினைவதை மீட்டுபவன் நான் அறிவேன், நடுவில் நீ நிற்கலாம், நிமிர்ந்து காண் உன் உச்சியின் மீது கூர்வாள் தத்தனம் புரிவதை. அந்த ஓலையில் இருந்த குறிப்பை படித்தவர் அப்படியே தன் தலையை கவிழ்த்தபடியே யோசனையில் ஆழ்ந்து விட்டார். பிறகு தலை நிமிர்ந்தவர் பார்த்திபனை பார்க்காமல் தொலைவில் தெரிந்த விராட்டேஸ்வரர் ஆலயத்தில் கோபுரத்தையே வெறித்து பார்த்தார். மீண்டும் ஓலையின் வடிவங்களில் எச்சரிக்கை எனும் அச்சுறுத்தல் மழை தொடங்கிவிட்டது போலும். எனது கையில் அக்னி குஞ்சு ஒன்றை வைத்திருக்கின்றேன். அதை பத்திரமாக கரை சேர்த்து அரியணையில் அமர்த்திட வேண்டும் என்று அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆதித்த கரிகாலனை எப்படித்தான் காப்பாற்றப் போகின்றோனோ புரியவில்லை. பாதுகாப்புகளுக்கு குறைவே இல்லை. இருப்பினும் சதிகள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன என்று ஆயாசத்துடன் பெருமூச்சு விட்டவர் பார்த்திபனை நோக்கினார். பார்த்திபா, நீ ஆதித்த கரிகாலனோடும் வானவரம்பனோடும் வைதும்பம் சென்று மன்னன் ஸ்ரீகண்டனையும் அவன் மகள் வினயமாதேவியையும் பார்த்து வா. அவனுக்கு பிடித்துவிட்டால் உடனே திருமணம் நடத்தி விடலாம். ஒருவேளை அவனுக்கு ஒரு மனைவி அமைந்தால் அவனை பத்திரமாக பார்த்து கொள்வாள் அல்லவா? மலையமானின் குரலில் சுவாரஸ்யமின்றி ஒலித்தது. 2 பக்கமும் வானவரம்பனும் பார்த்திபேந்திரனும் நடக்க, முன்பாக திரிசடையான் வீரன் வாளுடன் நடக்க, 4 காவல் வீரர்கள் குதிரைகள் அவன் புறப்படுவதற்கு தயாராக நிற்க, நந்தவனத்தில் தயாராக இருந்த ரதத்தை நோக்கி நடந்தான் ஆதித்த கரிகாலன். இதென்ன, வழக்கமாக குதிரையில்தானே வேட்டையாடப் போவேன், இன்று ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள்? ஆதித்த கரிகாலன் கேட்டான். மருமகனே, நீ போவது பெண் பார்ப்பதற்கு, வேட்டையாடுவதற்கு அல்ல. வருங்கால மனையாளின் முன்பாக கம்பீரத்துடன் ரதத்தில் இருந்து இறங்கினால்தான் பெருமை. வானவரம்பன் சிரித்தான். வைதும்ப இளவரசியின் பெயர் முல்லைக்கொடி இல்லையே,
பிறகு நீ வேண்டாம், பாரியைப் போன்று உன் தேரை மட்டும் கொடுத்து விட்டு போ என்று கூறப்போகின்றாள். ஆதித்த கரிகாலன் கூறிவிட்டு தானே சிரித்து கொண்டான். அவனை வழி அனுப்புவதற்காக நின்றிருந்த வந்தியத்தேவன் சற்றே முன்வந்து ஆதித்த கரிகாலனின் காதில் கிசுகிசுத்தான். வைதும்பை இளவரசி ஒரு வண்ண மயில், அவள் தேர் கேட்க மாட்டாள். காதால் குளிரால் தவிக்கின்றேன் நான். வேகனை போல் உடன் ஒரு போர்வையை கொண்டு வந்திருக்கக்கூடாதா என்று உம்மை கடிந்து கொள்வாள் என்றான். ஆகா, நல்ல பதில்! இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனது வாதங்களுக்கு நகைச்சுவை கலந்த பிரதிவாதம். வந்தியத்தேவனின் பதிலை சிலாகித்து ஓ என்று சிரித்து கொண்டிருந்தான் ஆதித்யன். அதியமான் ஆண்ட நம் மலைநாட்டில் அவன் புகழை பாட பாரி மற்றும் வேகனின் புகழ் அதிகம் பேசப்படுகிறதே. சற்றே கேலியுடன் கூறிய வானவரம்பன் ஆதித்த கரிகாலனின் தோளில் கையை போட்டு மாமன் என்கின்ற உரிமையில் அவன் ரதத்தை நோக்கி தள்ளினான். தாமதமாகிறது ஆதித்தா, புறப்படு என்றவன் தன் குதிரையை நோக்கிச் சென்றான். சட்டென்று ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை நோக்கினான். நீயும் என்னுடன் வைதும்பம் வா, எனக்கு பேச்சு துணையாக இருக்கும். என்னுடன் தேரில் ஏறிக்கொள். ஆதித்த கரிகாலன் கூறியதும் அனைவரது முகங்களும் மாறின. பெண்ணை பார்ப்பதற்கு வந்தியத்தேவன் எதற்கு ஆதித்யா? மலையமான் கேட்டார். பெண் பார்க்க போகும் வேளையில் சிரித்த முகத்துடன் போனால்தான் பெண்ணுக்கும் என்னை பிடிக்கும். வந்தியத்தேவன் உடல் வந்தால் நகைச்சுவையாக பேசி பேசி என்னை சிரிக்க வைத்து கொண்டே இருப்பான். பார்த்திபன் எப்போது பார்த்தாலும் இஞ்சியை சுவைத்த வானரம் போல் என்னை முறைத்து கொண்டு எச்சரிக்கை பாட்டு மட்டும்தான் பாடிக்கொண்டிருப்பான். எனக்கு உண்மையிலேயே திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்களானால் பார்த்திபனுக்கு பதில் வந்தியத்தேவனை அனுப்புங்கள். ஆதித்தன் கூற அங்கே ஒருவித மௌனம் நிலவியது. சரி, அப்படியே ஆகட்டும், வந்தியத்தேவனும் உன்னுடன் வரட்டும் என்று மலையமான் கூறிவிட்டு ஜாடையாக பார்த்திபனின் முகத்தை பார்த்தார். வைதும்பத்தில் அவனது நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு வாயை நின்ற கட்டளை அவரது பார்வையில் தொனித்தது. வைதும்பத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரதத்தில் ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் ஒருவருக்கொருவர் புதிர்களை விடுத்து சிந்தைக்கு வேலை கொடுத்து கொண்டு இருந்தனர். கதிரடிக்காத களம் வேறொருக்கும் களம், அது என்ன என்று ஆதித்த கரிகாலன் கேட்க வந்தியத்தேவன் சற்றும் யோசிக்காமல் போர்க்களம் என்றான். உருவம் அற்றவன் சொல்வதே திருப்பி திருப்பி சொல்லுவான், அது என்ன? வந்தியத்தேவன் கேட்டதும் சற்றே யோசித்துவிட்டு எதிரொலி என்றான் ஆதித்த கரிகாலன். அடுத்ததாக ஆதித்த கரிகாலன் ஒரு புதிரை விடுத்தான். நிழல் தரும், அச்சுறுத்தும், இறுதியில் சுமக்கும், அது என்ன? வந்தியத்தேவன் அதற்கான பதிலை யோசித்தான். அவனுக்கு பதில் ஒன்றுமே புலப்படவில்லை. தீவிரமாக யோசித்தும் அவனது சிந்தையில் அந்த கேள்விக்கான பதில் அகப்படவில்லை. நீங்களே சொல்லுங்கள் இளவரசே, எனக்கு புலப்படவில்லை. வந்தியத்தேவன் கூற ஆதித்த கரிகாலன் தன் கட்டை விரலை அவனை நோக்கி ஆட்டியபடியே சிரித்தான். ஓலை குடியமைக்க நிழல் தரும், செய்தி தாங்கி வந்து என்னை அச்சுறுத்தும், முடிவில் என் காலத்திற்பிறகு என்னை அதில் சுமந்து செல்வார்கள் என்றதும் வந்தியத்தேவன் திடுக்கிட்டு விட்டான். இளவரசே, மங்கள காரியமாக போகும்பொழுது இப்படி அச்சான்யமாக பேசலாமா? போதும் இந்த விளையாட்டு. நான் உங்களுடன் வந்திருக்கவே கூடாது. நகைச்சுவை என்கின்ற பெயரில் நாம் நம்மை மறந்து அடாத விஷயங்களை பற்றி தான் பேசுகின்றோம் என்ற வந்தியத்தேவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சரியாக ஒரு ஆலயத்தை கடந்து கொண்டிருந்தது அவர்களுடைய ரதம். அந்த கோயிலை பார்த்ததுமே வந்தியத்தேவனின் முகத்தில் திகைப்பு. சிங்கவேல் குன்றத்திலிருந்து இவனை அழைத்து வந்தவர்கள் இவனுக்கு பலவந்தமாக திருமணத்தை நடத்திய அதே கோயில், 2 காரிகைகளுக்கு இவன் மங்களனால் அணிவித்திருந்த அதே ஆலயம், அந்த 2 பெண்களை அவன் முன்பும் பார்த்ததில்லை. மங்களனான் தூட்டியதோடு சரி, அதன் பின்பும் அவர்களை அவன் சந்திக்கவே இல்லை. அப்போது இருந்த பதட்டத்தில் அந்த பெண்களின் பெயர்களை கூறி கூட்டத்தினர் வாழ்த்திய போது கூட பெயர்களை கவனிக்க தவறிவிட்டு இருந்தான். எதற்காக இந்த பெண்கள் தனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள்? இந்த பெண்கள் எப்படி இந்த திடீர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள்? உண்மையிலேயே இவனை அவர்கள் கணவனாக மனதில் வரித்திருந்தால் கணவருடன் போகிறேன் என்று இவனுடன் வந்திருக்க மாட்டார்களா? நடந்த சம்பவங்களில் அவன் ஆழ்ந்திருக்க தான் விடுத்த புதிரை அவனை வருத்தப்பட வைத்து விட்டதாக நினைத்த ஆதித்தன் அவனை சமாதானம் செய்தான். கோபிக்காதே வந்தியத்தேவா, எனக்கு புதிர்களை விடுவிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். நீயும் அதில் சமர்த்தனாக இருக்கிறாய். நான் யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்னிடம் சொல்லப் போகின்றேன். இது யாருக்கும் தெரியக்கூடாது. நம் இருவருக்கும் இடையே மட்டுமே இந்த ரகசியம் நிலவ வேண்டும் என்றான் ஆதித்தன். தனது சிந்தனை கலைய வந்தியத்தேவன் அவனை திரும்பி நோக்கினான். நான் வைதும்ப இளவரசியை பெண் பார்க்கப் போகிறோம் என்றுதானே நினைத்திருக்கிறாய்? ஆதித்த கரிகாலன் வினவ வியப்புடன் அவளை வெறித்து பார்த்தான்.
நான் பெண் பார்க்கப் போவது மற்றவர்களுக்கு ஒரு புகைத்திரையே. நான் பெண் பார்ப்பதற்கு ஆர்வமாக சென்று கொண்டிருப்பதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பெண் பார்க்கப் போகவில்லை, ஒரு முக்கிய பணியாக போய்க் கொண்டிருக்கிறோம். இந்த விவரம் பார்த்திபன் உட்பட யாருக்குமே தெரியக்கூடாது என்றவன் தனது குப்பாயத்திலிருந்து ஒரு ஓலையை எடுத்து காட்டினான். இந்த ஓலையில் ஒரு முக்கிய விவரம் இருக்கிறது. எனது எதிர்கால திட்டங்களுக்கு இந்த ஓலையை வைத்துத்தான் நான் கடைக்கால் போடப் போகின்றேன், ஆதித்த கரிகாலன் கூறினான். அதற்கேன் பெண் பார்க்கப் போவது போல் ஒரு நாடகம்? வந்தியத்தேவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். இந்த ஓலையை சோழ நாட்டில் பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இது என்னிடம் கிடைத்தது. இதன் விவரத்தை பிறகு சொல்லுகிறேன். பார்த்திபன் திரும்பி வந்து நம்மை பார்க்கின்றான் என்று சட்டென்று அந்த ஓலையை தன் குப்பாயத்தில் பதுக்கி வைத்தான் ஆதித்த கரிகாலன். வந்தியத்தேவா, இந்த ஓலையில் குறிப்பிட்டுள்ளதை நிறைவேற்ற எனக்கு உன்னுடைய பூரண ஒத்துழைப்பு தேவை. உன்னை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, ஆதித்த கரிகாலன் கூறினான். நிச்சயம் உமக்கு உதவுகிறேன் இளவரசி, வந்தியத்தேவன் கூறினான். உதவப் போகிறாய் அல்லவா? இனி நீயும் பார்த்திபனும் என்னுடைய 2 கண்கள். அவன் என்னை ஆதித்தன் என்று அழைப்பது போல் நீயும் என்னை ஆதித்த கரிகாலன் என்றே அழைக்கலாம், ஆதித்த கரிகாலன் நெகிழ்ச்சியுடன் கூறினான். தான் யார் என்பதை அறிந்திருந்தால் வந்தியத்தேவன் அங்கனம் வாக்குறுதி தந்திருப்பானா என்பதை அனுமானிப்பது கடினம். வைதும்ப அரசன் ஸ்ரீகண்டன் குடும்பத்துடன் உணவருந்தி கொண்டிருக்க அரண்மனை அதிகாரி ஜெயவதனர் உள்ளே வந்து பணிவுடன் நின்றார். சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலனுக்கு ஜாகையெல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? ஸ்ரீகண்டன் கேட்க ஜெயவர்தனர் தலையை அசைத்தார். அவருக்கும் பல்லவ இளவரசருக்கும் மற்றவர்களுக்கும் அறைகள் தயாராக உள்ளன. வந்தியத்தேவரும் உடன் வருவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன என்றதும் ஸ்ரீகண்டனின் முகம் மாறியது. வந்தியத்தேவன் வருகிறானா? அவன் எதற்கு வருகிறான்? பதற்றத்துடன் தட்டிலே கையை கழுவிக்கொண்டு எழுந்தார் ஸ்ரீகண்டன். தெரியவில்லை மன்னா. சற்று முன்புதான் இளவரசியாரை பெண்பகா வரும் ஆதித்த கரிகாலனுடன் வரும் விருந்தினர்கள் பட்டியலை சோழ தூதன் என்னிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். ஆதித்த கரிகாலருடன் அவரது மாமன் மலையமான் வானவரம்பன், பல்லவ இளவரசன் பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், மெய்க்காப்பலன் திரிசடையான் வீரன் மற்றும் 4 காவலர்களும் வருவதாக கூறுகிறது. தாய் வாக்தேவியுடன் பேசுவதைப் போல் பாவனை செய்தபடியே பதட்டத்துடன் உலாவிக் கொண்டிருந்த தந்தை ஸ்ரீகண்டனை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்தாள் வினயமாதேவி. வந்தியத்தேவன் வந்தால் என்ன? ஏன் இந்த பதட்டம்? வந்தியத்தேவனின் கம்பீரமான முகம் மணக்கண்ணில் நிழலாட அவன் வருகின்றான் என்ற செய்தி வினயாவின் இதயத்தில் பரவசத்தை உண்டு பண்ணியது. அதே சமயம் தந்தை கலவரத்துடன் நிற்பதை கண்டதும் அதனால் எழுந்த ஆர்வம் முன்னர் எழுந்த பரவசத்தை பெண்ணுக்கு தள்ளிவிட்டது. வந்தியத்தேவனின் வருகைக்கு ஒப்புக்கொள்வதா வேண்டாமா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. அதனை அவர்கள்தான் செய்ய வேண்டும். தனக்குள் முணுமுணுத்தான் ஸ்ரீகண்டன். ஆனால் தன் முணுமுணுப்பை மகள் வினயாவின் கூறிய செவிகள் உள்வாங்கி இருந்ததை அவன் உணரவில்லை. ஜெயவதனரே, ஆதித்த கரிகாலனின் பரிவாரம் எப்பொழுது வருகிறது? ஸ்ரீகண்டன் கேட்டான். திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு வருவதால் இன்றிரவு வைதும்பப்பறையில் வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னா. நல்லது. 6 காடுகளை கடந்து சென்றால் காஞ்சிக்கு செல்லும் பாதையில் பிரம்மதேயம் ஒன்று உள்ளது. அங்கே பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் எதிரே உள்ள மாளிகையில் காட்டையன் என்பவன் இருக்கின்றான். அவனை உடனடியாக அழைத்து வந்து என் ஆலோசனை அறையில் அமர்த்துங்கள். சில விவரங்களை ஓலை கொடுத்து அனுப்ப இயலாது. நேராக பேசுவதுதான் நல்லது. அவன் வந்தவுடன் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றான் ஸ்ரீகண்டன். வினயா உப்பரிகையில் நீண்ட நேரம் நின்றிருந்தாள். ஜெயவதனரும் காட்டையனும் வருவது உறுதியானதும் ஆலோசனை அறையில் பதுங்கிக் கொள்ளப் போகிறாள். அதற்காக வசதியான ஒரு இடத்தையும் அவள் தேர்ந்தெடுத்து விட்டாள். இவள் தந்தையின் அத்தையான கல்யாணியின் மரகத வீணையை வைக்கும் பெட்டகம் ஒன்று ஆலோசனை அறையில் இருந்தது. கல்யாணி வீணை மீட்டுவதற்காக ஆலயத்திற்கு சென்ற வழியில் அரிஞ்சய சோழன் அவளை பலவந்தமாக வீணையோடு கடத்தி சென்றான். வீணை வைக்கப்பட்டிருந்த பெட்டகம் இன்று வரை வறுமையுடன் தான் இருக்கின்றது. ஒருமுறை தனது வீணையை அதில் வைத்துக் கொள்ளட்டுமா என்று வினயா கேட்ட பொழுது ஸ்ரீகண்டன் மறுத்துவிட்டான். அந்த வீணை பெட்டி வைதும்பத்துக்கு ஒரு அவமான சின்னம். அதை பார்க்கும் பொழுது சோழர்கள் மீது கோபம் அதிகமாகிறது என்பதற்காகவே அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ அதில் உன் வீணையை வைக்காதே என்று ஸ்ரீகண்டன் கூறியிருந்தான். அந்த பெட்டியில்தான் அவள் பதுங்கிக் கொள்ளப் போகிறாள்.
முன்னேற்பாடாக ஒரு தாதியை கொண்டு அதை சுத்தப்படுத்தியும் விட்டாள். தூசி அதிகம் படிந்திருக்க தந்தையின் உரையாடலை கேட்டு இருக்கும் பொழுது தும்மல் வந்துவிட்டால் தொலைவில் இரு குதிரைகள் வேகமாக வருவதைக் கண்டதுமே வருவது ஜெயவதனரும் காட்டையனும் என்று புரிந்து கொண்டு அவசரமாக ஆலோசனை அறைக்கு விரைந்தாள். அறையில் யாருமே இல்லை என்பதால் சற்று நிதானமாகவே வீணை பெட்டிக்குள் இறங்கி அதில் சயனித்து கொண்டாள். சிறு பட்டு தலகாணியை உள்ளே வைத்திருந்ததால் கையை உருன்றி அதன் மீது முகத்தை பதித்து கொண்டு இடது கையால் வீணை பெட்டகத்தின் மூடியை சற்றே உயர்த்தி பார்த்தாள். அறையின் நுழைவாயிலும் மன்னர் அமரப்போகும் இருக்கையும் அவள் கண்களுக்கு நன்றாக புலப்பட்டன. நல்ல வேளையாக மன்னர் அமர இருந்த இருக்கை அவளுக்கு பின்புறத்தை காட்டும்போது அவள் இருந்த வீணை பெட்டகத்தையே அது நோக்கியபடி இருந்தது. அதுவும் நல்லதுக்கே. காட்டையனின் பார்வை பெட்டியின் மீது பதியாது. தந்தை சோழர்கள் மீது கோபத்தை அதிகரித்து கொள்ள வேண்டியாவது பெட்டகத்தை அடிக்கடி பார்ப்பார். வினயாவுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. சோழர்களை அடியோடு வெறுக்கும் தந்தைக்கு ஸ்ரீகண்டன் எதனாலே விளை ஆதித்த கரிகாலனுக்கு மனமுடிக்க நினைக்கிறார்? வினயாவின் இதயம் தடதடக்க பெட்டகத்தின் உள்ளே சயனித்தபடியே இருந்தாள். பெட்டகத்திற்கும் அது மூடிக்கும் இடையே ஒரு சிறு இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியே நோக்க அறையின் கதவு திறப்பது தெரிந்தது. ஜெயவதனர் காட்டையன் பின்தொடர உள்ளே நுழைந்தார். நான் சென்று மன்னரை அழைத்து வருகிறேன். நீர் இங்கே காத்திருங்கள். கொடுவையில் நீர் இருக்கிறது. தாகம் எடுத்தால் அருந்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஜெயவதனர் வெளியேற வினயா தொடர்ந்து காட்டையனை கவனித்தாள். அன்று சிங்கவேழ்குன்றத்தில் பார்த்த பொழுது முகமூடி அணிந்திருந்தான். இப்பொழுது முகமூடி அணியாத அவனது முகம் மிக அழகாக காட்சியளித்தது. பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறான். இவனுக்கு ஏன் இந்த திரைமறைவு லீலைகள்? நல்லபடியாக ஏதாவது படையில் சேர்ந்து வீரனாக திகழலாம் அல்லவா? தனக்குள் நினைத்த வினயாதேவி தந்தையின் வரவுக்காக காத்திருந்தாள். ஸ்ரீகண்டனும் தாமதிக்காமல் வர அவனை கண்டதும் காட்டையன் எழுந்து நின்றான். ஸ்ரீகண்டன் நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான். இது என்ன கூத்து? ஆதித்த கரிகாலனுடனும் வந்தியத்தேவனும் வருகிறாமே. அவனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் வந்தால் என்னை மாட்டி விட்டு விடுவானோ? இந்த சங்கடமான சூழ்நிலையை தவிர்த்திருக்கலாம் அல்லவா? ஸ்ரீகண்டன் கூறினான். ஸ்ரீகண்டரே, உங்களது அச்சம் அர்த்தமற்றது. இந்த திருமணம் உண்மையிலேயே நடக்கப் போகிறதா என்ன? சோழர்களின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் வஞ்சம் தீர்ந்தது. இனி உங்கள் மனதில் பழியுணர்ச்சி இல்லை. கல்யாணி தேவி கடத்தப்பட்ட விவகாரத்தை மறந்து சோழர்களுடன் புதிய உறவுக்கு தயாராக உள்ளீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பெண் பார்க்கும் படலம். ஆனால் உங்கள் மகள் ஆதித்த கரிகாலனை மணக்கப் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவள் வாழ்நாளில் திருமணமே அவனுக்கு இல்லை. நாளை உங்கள் மகளின் பெண் பார்க்கும் படலம் நடைபெற இருக்கிறது. பெண் பார்க்கும் படலத்தை நடத்துபவன் ஆதித்த கரிகாலன். ஆனால் அவன் வெறும் பெண் பார்க்க வரும் சடலம்தான். புரிகின்றதா? இந்த பெண் பார்க்கும் படலம் வெறும் புகைத்திரை. நம்மை பற்றி சோழர்களின் எண்ணத்தை மாற்றுவதற்காகத்தான் இது. காட்டையன் கூற அவனை குழப்பத்துடன் பார்த்தான் ஸ்ரீகண்டன். இதனால் எனது மகள் வினயாவின் எதிர்காலம் பாதிக்கப்படுமா? ஸ்ரீகண்டன் கேட்க காட்டையன் தலையசைத்தான். இப்பொழுது புரிகிறதா ஏன் வந்தியத்தேவன் வரவழைக்கப்படுகிறான் என்று? யாரும் இங்கே இல்லாத காரணத்தால் வந்தியத்தேவனை பற்றி முதல் உண்மையை சொல்லுகின்றேன். அவன் வல்லவரையன், வானர்குல இளவரசன். வீரபத்திர வந்தி பாடல்களை பாடும் குலம் என்பதால் வந்தியத்தேவன் என்கின்ற புனைப்பெயரை அவனுக்கு நாம் வைத்திருக்கிறோம். அவனது உண்மையான பெயர் இப்போதைக்கு தெரியாமல் இருப்பதுதான் நலம். வந்தியத்தேவன் தான் உமது மகளை மணந்து கொள்ளப் போகின்றான். இன்னும் சொல்லப்போனால் வைதம்ப இளவரசி நாளை வந்தியத்தேவனுடன் பெரும்பாணப்பாட நாட்டின் அரசியாக அரியணையை ஏற்ற எங்கள் தலைமை திட்டமிட்டிருக்கின்றது என்றும் வைதும்ப மன்னனின் முகம் மலர்ந்தது. நல்ல வார்த்தைகளை சொன்னாய் காட்டையா என்று சொல்ல காட்டையன் தற்செயலாக வீணை பெட்டகத்தின் பக்கமாக நோக்க சட்டென்று பெட்டக முடியை இழுத்து கொண்டாள் வினயா. வந்தியத்தேவன் இளவரசனா? வினயாவின் மனம் பூரித்தது. அவன்பால் ஏற்பட்டிருந்த ஈர்ப்பை அவள் யாரோ என்கிற நினைப்பில் தனக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். இப்பொழுது அவன் வானர்குல இளவரசன் என்பதை அறிந்ததும் கட்டி போட்டிருந்த மனதை அவிழ்த்து விட்டுவிட அது ஒரு நாயை போன்று பாய்ந்து வந்தியத்தேவனை தேடி ஓடியது. அவள் வரப்போகின்றான் என்பதை அறிந்து இதயம் துள்ளாட்டம் போட்டது. பல விஷயங்களை காட்டையனுடன் பேசிய ஸ்ரீகண்டன் எழுந்தான். காட்டையா, மனக்குழப்பங்களை தீர்த்ததற்கு நன்றி. உணவறிந்து விட்டு செல் என்று கூறிவிட்டு அகல ஜெயவதனர் மீண்டும் அங்கே வந்து காட்டையனை அழைத்து சென்றார்.
குதூகலத்துடன் பெட்டகத்திலிருந்து வெளியே வந்தாள் வினயமாதேவி. ஆக இவளது இதயத்தை திருடிய கள்வன் வந்தியத்தேவன் ஒரு இளவரசன். அவன் உண்மையான பெயர் எதுவாக இருந்தால் என்ன? வந்தியத்தேவன் என்கின்ற பெயரில் அறிமுகமானவன் அவளுக்கு அந்த பெயரிலே நாதனாக இருக்கட்டுமே. தற்செயலாக உணவருந்தும் அறைக்கு செல்வது போல் நுழைய அங்கே காட்டையன் உணவறிந்து கொண்டிருந்தான். பரிசாரகன் ஒருவன் அவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தான். வந்தனங்கள் இளவரசி. காட்டையன் எழுந்து நிற்க வினயா கை காட்டினாள். சிரமப்படாதீர்கள், உணவை அருந்துங்கள் என்று கூற காட்டையன் சிரித்தான். நீங்கள் பட்ட சிரமங்களை விடவா எழுந்து நிற்பது பெரிய சிரமம்? குழப்பத்துடன் அவனை நோக்கினாள் வினயா. என்ன சொல்ல வருகின்றீர்கள்? 3 நாழிகைகளுக்கு மூடிய பெட்டகத்தில் கிடப்பதை விடவா இது சிரமம்? உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து இளவரசி? என்னை அழைத்து விவரங்களை கேட்டிருந்தால் நானே உங்களிடம் கூறியிருப்பேனே. இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நாளை உங்களை பெண் பார்க்க வருவது ஆதித்த கரிகாலன். ஆனால் உங்கள் மணமகன் வந்தியத்தேவன் என்று சிரித்தான். ஆதித்த கரிகாலன் வருத்தமடைய மாட்டாரா? வருத்தம் அடைய மாட்டான். அப்படியே வருத்தப்பட்டாலும் சிறிது நாட்களுக்குத்தான் வருத்தப்படுவான். அதன் பிறகு வருத்தப்பட அவனே இருக்க மாட்டான். காட்டையன் கூற வினயமாதேவி ஸ்தம்பித்து நின்று விட்டாள். வினயாவுக்கு புரிந்து போனது. ஆதித்த கரிகாலன் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை. அவனது மரணத்திற்கு பிறகு தன் மீது ஐயங்கள் தோன்றக்கூடாது என்பதற்காக தந்தை ஆடும் நாடகமே இந்த பெண் பார்க்கும் படலம் என்பது அவளுக்கு புரிந்தது. வைதும்பர்புரேலு அரண்மனை நிறைந்த முழுமதி நாளானதால் அரண்மனை நந்தவனத்தில் தீப்பந்தங்களை ஏற்ற வேண்டிய தேவைகள் இருக்கவில்லை. குளிர்ச்சியான நில ஒளியில் தென்றலின் நட்டுவாங்கத்திற்கு பூச்செடிகள் நடனமாடிக்கொண்டிருந்தன. இதுதான் அழகு. பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டிவிட்டு சுற்றி 4 மரங்களை நட்டுவிட்டு அதை நந்தவனம் என்று அழைப்பதை விட இம்மாதிரி விசாலமான தோட்டங்களை அமைத்துவிட்டு மாளிகையை சிறிதாக எழுப்பினால் கூட பரவாயில்லை. என்ன ரம்யமாக இருக்கிறது இந்த காட்சி! வாய் திறந்து பாராட்டினான் ஆதித்த கரிகாலன். பாரேன், ரதத்திலிருந்து இறங்கக்கூட இல்லை, அதற்குள் புகுந்த வீட்டை புகழத் தொடங்கிவிட்டான் ஆதித்த கரிகாலன். வடபுல சேனையின் மாதண்ட நாயகரே, நீர் பிறந்து வளர்ந்த திருக்கோவலூர் மலையமார்ந்த அரண்மனை நந்தவனத்தில் என்ன குற்றம் கண்டீர்? சோழ பழையாறையில் கூட நந்தவனம் இருக்கின்றதே, அங்கு இல்லாத ரம்யத்தை இங்கே என்ன கண்டீர்? வானவரம்பன் அவனை கேலி செய்தான். மாமனே, நந்தவனம் இருந்தால் மட்டும் போதாது, அதை பராமரிக்க ஒரு மென்மையான இதயம் படைத்தவள் வேண்டும். நமது திருக்கோவலூர் நந்தவனத்திலும் பழையாறை நந்தவனத்திலும் செடி கொடி மலர்களுடன் பேசி உறவாடும் நங்கை யார் இருக்கிறார்கள்? இங்கே நந்தவனத்தின் நேர்த்தியை காணும் பொழுது அதை உறவிடமாக கொண்டிருப்பவள் வைதும்ப இளவரசி என்பது நன்றாக தெரிகின்றது. ஆதித்தன் கூற வானவரம்பன் சிரித்தான். பாருங்கள் பார்த்திபரே, எங்கள் திருக்கோவலூர் மலையமார்தத்தில் வேண்டுமானால் இளவரசி இல்லாமல் இருக்கலாம். பழையாறையில் அவன் தங்கை குந்தவை இருப்பதை மறந்துவிட்டு பேசுகிறான் என் மருமகன். வானவரம்பன் கூற அவனை திரும்பி நோக்கி புன்னகைத்தான் கரிகாலன். என் தங்கைக்கு அரசியல் பிடித்த அளவுக்கு பெண்களின் நளினமான விவரங்கள் பிடிப்பதில்லை. நிச்சயமாக நந்தவனத்தில் அன்னநடை போட்டு மலரை கொய்து கன்னத்தில் உரசி கொண்டு நாணத்துடன் பாடல் பாடும் வகையைச் சேர்ந்த பெண் அல்ல அவள். 2 நிலைவரைகளில் தீப்பந்தத்துடன் நடந்து நாட்டுக்கு எதிராக நடைபெறும் சதிகளை பற்றி துப்பறிந்து வருபவள் அவள் என்றான். அரண்மனை வாயிலை நோக்கி நடந்தான். வைதும்பத்தின் தலைமை அமைச்சர் பார்க்கவர் அவனை வரவேற்றார். மன்னர்கள் வந்தால் மட்டுமே வைதும்ப மன்னன் வருவான் என்பது நியதி ஒரு பக்கம் இருக்க, இந்த பெண் பார்க்கும் படலமே ஒரு புகைத்திரைக்குத்தான் என்பதை வைதும்ப மன்னன் ஆதித்த கரிகாலனை வரவேற்பதில் ஆர்வம் காட்டவில்லை. வானவரம்பன் தன் மருமகன் ஆதித்த கரிகாலனை கேலி செய்தான். ஆதித்த கரிகாலா, வைதும்ப அரண்மனையில் உள்ளவரை நீ பாண்டியின் தலையை வாங்கி போர்க்களம் ஆகியவற்றை மறந்து போர் தெய்வத்தை நினைத்து கொண்டிராமல் ரதி மன்மதனை மனதில் நினைத்து கொண்டிரு. இப்படி பெண் பார்க்க வரும்பொழுது திரைமறைவில் வேல்விழிகள் எங்காவது பதிந்திருக்கலாம். எனவே கண்களை சுழற்றி பார்த்து கொண்டே இரு. வானவரம்பன் கூற ஆதித்த கரிகாலன் சுற்றிலும் நோக்கினான். அப்படி பார்க்கக்கூடாது ஆதித்தா, நீ தப்பியோடி போன பாண்டியனை பார்ப்பது போலவே பார்க்கின்றாய். தலையை நிதானமாக சுழற்றி கண்களை பரவசத்துடன் எங்கே என் தேவதை என்று கேட்பது போல் பார்க்க வேண்டும்.
பார்த்திபன் தன் பங்குக்கு சிரித்தபடியே சொல்ல ஆதித்த கரிகாலனுக்கு சங்கடமாகிவிட்டது. பெண் பார்க்க வந்தால் ஏன் கேலி செய்ய வேண்டும்? இதெல்லாம் வாழ்வில் ஒரு அங்கம்தானே. எரிச்சலுடன் கூறியவன் தொடர்ந்து பேசாமல் வாயை பிளந்தபடியே அப்படியே நின்றான். அனைவரது பார்வையும் அவன் நோக்கிய திசையில் திரும்ப உப்பருகையில் தோழிகளுடன் நின்றிருந்தாள் வினயமாதேவி. அவளை கண்டதும் வெட்கமடைந்து ஓடி ஒளியவில்லை. நளினத்துடன் தன் இரு கைகளையும் தாமரை மொட்டுகளைப் போல் குவித்து அனைவரையும் நோக்கி வணங்கினாள். பிறகு ஒரு புன்னகையை சிந்துவிட்டு உப்பருகையில் இருந்து அகன்றாள். தலைமை அமைச்சர் பார்க்கவரை பின்தொடர்ந்தான். பார்க்கவர் சோழ பரிவாரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஜாகைகளில் அவர்களை தங்க வைத்தார். வினயமகாதேவியை கண்டதுமே ஆதித்த கரிகாலனுக்கு பிடித்து போனது. ஆனாலும் அவளை சந்தித்து பேசி அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று எண்ணியிருந்தான். மறுநாள் காலை மன்னர் வைதும்பர் ஸ்ரீகண்டனை முதலில் மரியாதை நிமித்தமாக சந்தித்துவிட்டு பிறகு காலை உணவை முடித்து கொண்டு முன்பகலில் வினயமாதேவியுடன் உப்பரிகையில் அளவலாவிவிட்டு பிறகு வைதும்பப்புறையில் உள்ள ஒரு முக்கியமான ஆலயங்களையும் கிராம பிரமுகர்களையும் சந்தித்துவிட்டு இரவு அரண்மனையிலேயே தங்கிவிட்டு அதற்கு மறுநாள் காலை திருக்கோவலூருக்கு புறப்பட வேண்டும் என்று நிகழ்ச்சி நிரலை வாசித்துவிட்டு சென்றிருந்தார் அரண்மனை அதிகாரி ஜெயவர்தனர். இரவு உணவுக்கு பிறகு அனைவரும் தத்தம் அறைகளில் முடங்கி கொண்டனர். வந்தியத்தேவனும் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் நுழைந்து தன் தலைப்பாகையை கழற்றி ஆணி ஒன்றில் மாட்டிவிட்டு மஞ்சத்தை நோக்கி நடந்தான். வெண்மை நிறத்தில் தூய்மையான விரிப்புடன் காணப்பட்ட மஞ்சத்தை கண்டதுமே கொட்டாவி ஒன்றை உதித்துவிட்டு படுக்கையில் சரிந்தான். இன்று இரவு ஆனந்தமான உறக்கம் உறுதி என்று தனக்குள் நினைத்து கொண்டான். கண்களை மூடிய பொழுது அரைக்கதவை யாரோ மெலிதாக தட்டும் ஒலி கேட்டது. இப்போதுதான் நிம்மதியான உறக்கம் நிச்சயமென்று எண்ணினேன். அதற்குள் இடையூறு வந்து விட்டதே. முணுமுணுத்துப்படியே சென்று கதவை திறக்க தோழி ஒருத்தி நின்றிருந்தாள். நந்தவன கண்ணாடி மண்டபத்திற்கு தயை கூர்ந்து வர முடியுமா? அங்கே முக்கியமான ஒருவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அந்த தோழி அவனிடம் கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் கொலுசுகள் கொடுங்க அங்கிருந்து ஓடி மறைந்தாள். யார் இந்த முக்கியமானவர்? தனக்குள் கேட்டுக்கொண்டான். வேறு யார்? மன்னன் ஸ்ரீகண்டனாகத்தான் இருக்க வேண்டும். 8 வயது பாலனாக அவனிடம் ஒப்படைக்கப்பட்டதையோ தான் அவனை விருஞ்சிநாதரிடம் ஒப்படைத்ததை பற்றியோ யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று கேட்பதற்காகத்தான் அழைத்திருப்பான். இன்னும் ஆதித்த கரிகாலனையே அவன் சந்திக்கவில்லை என்பதால் அதற்கு முன்பாக தாங்கள் இருவரும் முன்பே அறிமுகமானவர்கள் என்பதை ஆதித்த கரிகாலனின் முன்னாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கின்றான் போலும். மகளை ஆதித்த கரிகாலனுக்கு திருமணம் செய்து கொடுக்க இருக்கும் நிலையில் சர்ச்சைக்குரிய தகவல்களை வருங்கால மருமகன் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று ஸ்ரீகண்டன் கவலைப்படுவது இயற்கைதானே. படுப்பதற்கு முன்பாக தான் கழற்றியிருந்த குப்பாயத்தை மீண்டும் அணிந்து கொண்டு தலைப்பாகையும் எடுத்து தலையில் இருத்தி கொண்டு நந்தவனத்தை நோக்கி நடந்தான் வந்தியத்தேவன். அரண்மனை அடங்கிவிட்டு இருந்தது. பட்டப்பகல் போன்று பால் நிலா காய்ந்து கொண்டிருக்க அந்த வேளையில் நடப்பதே ஒரு சுக அனுபவம்தான். மல்லிகை பந்தல்களும் செண்பகம், இருவாட்சி மற்றும் நாகலிங்க புஷ்பங்களும் கண்ணாடி மண்டபத்திற்கு செல்லும் பாதை எங்கும் நறுமணத்தை வாரி கொட்டியபடி வரிசையாக நின்றிருக்க ஆங்காங்கே இருந்த மகிழ மரங்கள் தங்கள் பூக்களை உதிர்த்து மண்டபத்திற்கு நடைப்பாவாடை அமைத்திருந்தன. வைதும்ப அரசன் ஸ்ரீகண்டனை எதிர்பார்த்து மண்டபத்திற்குள் நுழைந்த வந்தியத்தேவன் வாயடைத்து போய் நின்றான். கண்ணாடி மண்டபத்தின் கண்ணாடி கூரையின் வழியாக தன் ஒளியை வெள்ளி சிதறலாக உள்ளே பாய்ச்சி இருந்தது மஞ்சள் நிலா. அந்த சிதறல்களின் ஊடே இருக்கையில் அமர்ந்திருந்தவள் வினயமாதேவி. வாருங்கள் வந்தியத்தேவரே, நலமா என்று கேட்டபடியே எழுந்து நின்றாள் அவள். வெண்பட்டு பாவாடை நந்தவன காற்றில் படபடக்க அதே வெண்பட்டு துகளினால் தன் மேனியை மறைத்திருந்தாள். இரவு வேலை என்பதால் ஆபரணங்கள் எதுவும் அணிந்திருக்கவில்லை போலும். நீண்ட முத்துச்சரம் ஒன்றை மட்டும் அணிந்திருந்தாள். அவளது கொண்டையிலிருந்து அருவி போல் வழிந்திருந்த கூந்தல் 2 தோள்களிலும் பரவியிருக்க தலையின் உச்சத்தில் அவள் அணிந்திருந்த வட்டமான சூடாமணி, வானத்திலிருந்து இறங்கி வந்த நிலா அவளது நெற்றியின் உச்சியில் அமர்ந்திருந்தது போல் தோன்றியது வந்தியத்தேவனுக்கு. நலம் இளவரசி, இந்த வேளையில் தாங்கள் என்னை அழைத்திருப்பது எனக்கு வியப்பை தருகிறது. அதுவும் என் நண்பர் இளவரசன் ஆதித்த கரிகாலன் உங்களை பெண் பார்க்க வந்திருக்கும் இந்த வேளையில் இதுபோல் நந்தவனத்தில் சந்திப்பது முறையான செயலாக எனக்கு தோன்றவில்லை. வந்தியத்தேவன் கூற அவனை புன்னகையுடன் நோக்கினாள் அவள்.
இப்போதுதானே சிங்கவேழ்குன்றத்திலிருந்து புறப்பட்டு போனீர். அதற்குள்ள ஆதித்த கரிகாலனின் நெருங்கிய தோழனாகிவிட்டீர்களா? அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே கண்டவுடன் காதல் தோன்றலாம். ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் இடையே கண்டவுடன் நட்பு தோன்றுமா? வினயமாதேவி கேட்க வந்தியத்தேவன் தயக்கத்துடன் சுற்றிலும் நோக்கினான். இதை கேட்கவா உறங்கும் வேளையில் அழைத்தீர்கள்? வந்தியத்தேவன் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவளிடம் கூற, வினயா அவனை நோக்கி நடந்து வந்தாள். வெண்பட்டு ஆடையில் அவள் ஒயிலாக நடந்து வந்தது அன்னப்பட்சி ஒன்று நகர்வதைப் போல் இருப்பதாக அவன் நினைக்க, அதை யூகித்தவள் போன்று அவள் அவனை ஆழமாக பார்த்தாள். இளவரசி என்பவள் ஒரு அன்னப்பறவையை போன்றுதான். மேலே பறக்க சலனமில்லாத நீரில் அமைதியாக நீந்துவதாக இருக்கும். ஆனால் நீரின் அடியில் அதன் கால்கள் படபடவென்று தண்ணீரை கிழித்து நீந்தும் காட்சி மேலே இருப்பவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது என்னுடைய நிலைமையும் அதுதான். மேலே இருப்பவர்களுக்கு நான் உற்சாகமாக விளையாடுவது போல் தோன்றினாலும் உள்ளே என் இதயம் படபடுத்து கொண்டிருப்பதை யார் அறிவர்? வினயா சொல்வது வந்தியத்தேவனுக்கு விளங்கவில்லை. என்ன சொல்ல முயல்கிறீர்கள் என்று கேட்டான். நினைவிருக்கிறதா? சிங்கவேழ்குன்றத்தில் நீங்கள் தங்கியிருக்க முதலாக நான் உங்களை சந்தித்தேன் அல்லவா? வினயா கூறி கேட்பதற்கு அவன் ஆம் என்று தலையசைத்தான். ஒப்புக்கொள்ளுகிறேன். அப்பொழுது தாங்கள் என்னிடம் என்ன சொன்னீர்கள்? என்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. பலரது கைகளில் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினீர்கள் அல்லவா? வினயா அவன் கண்களுக்குள் நோக்கினாள். அதேதான், இன்னும் என் நிலைமை அப்படியேதான் இருக்கிறது. நான் கைமாறிக்கொண்டே இருக்கிறேன். வந்தியத்தேவன் கூறினான். நீங்கள் கைமாறவில்லை. விலைமதிப்பில்லா பொக்கிஷம். எனவேதான் உங்களை அடைய பலரும் போட்டியிடுகிறார்கள். நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு வாக்கு தந்தேன் அல்லவா? நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். வினயா கூற அதிர்ந்து போய் நின்றான் வந்தியத்தேவன். நான் யார் என்பதை இனம் கண்டு கொண்டீர்களா? நான் யார்? தன்னை மறந்து அவன் கைகளை பற்றி விட்டான் வந்தியத்தேவன். பிறப்பிலிருந்து நிலவும் குழப்பங்கள் அவளது பதிலால் தீரப்போகின்றன என்பதை நினைத்து சட்டென்று தன்னையே மறந்து அவள் கைகளை பற்றிவிட்டான். சொல்லுங்கள் இளவரசி, நான் யார் என்று தெரியாமல் உண்ணாமல் உறங்காமல் தவித்து கிடந்திருக்கின்றேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த இழிநிலை என்று மனதிற்குள்ளும் மருகி இருக்கின்றேன். நீங்கள் சொல்லப்போகும் பதிலால் உண்மையில் இன்றுதான் நான் பிறக்கப் போகின்றேன் என்றவுடன் வினயா அவனை இரக்கத்துடன் நோக்கினாள். நீங்கள் பெரும்பானப்பாடி நாட்டு இளவரசர். உங்கள் பெயர் வந்தியத்தேவன் இல்லை. உங்களுக்கு வேறு பெயர் உள்ளது. அந்த பெயரில் தங்களை அழைத்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்பதால் பல பெயர்கள் தொடர்ந்து கைமாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள். வினயா கூற உறைந்து போய் நின்றான் வந்தியத்தேவன். இது எவ்வளவு தூரம் உண்மை இளவரசி? வந்தியத்தேவன் கேட்டான். என் தந்தையும் உங்களை சிங்கவேழ்குன்ற காட்டிலிருந்து கடத்திச் சென்ற காட்டையனும் பேசுவதை எனது தந்தையின் ஆலோசனை அறையில் பதுங்கியிருந்து கேட்டேன். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணி தேவியின் வீணை பெட்டியில்தான் நான் பதுங்கியிருந்தேன். வினயா சொல்ல சொல்ல வந்தியத்தேவனின் உறுதியான கால்கள் வினயா கூறியின் உண்மையின் தீவிரத்தை தாளமாட்டாமல் துவண்டு போக அப்படியே முழந்தாளிட்டு தரையில் அமர்ந்து விட்டான் அவன். இளவரசி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. வந்தியத்தேவன் நெகிழ்ச்சியுடன் பேச இயலாமல் திணறினான். இளவரசி, நன்றி இல்லாமல் எதற்கு? நான் ஒரு இளவரசி, நீங்கள் ஒரு இளவரசன். ஆக இயற்கையே நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாக நினைக்கின்றேன். நாம் இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் நான் அகமகிழ்வேன். வினயமாதேவி கூற அவளை வியப்புடன் நோக்கினான் வந்தியத்தேவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.